ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு டெம்பிள் வாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போயிட்டுருக்கோம்னா, நாங்கள் இன்னைக்கு திருநெஞ்சவூர் போயிட்டுருக்கோம். அது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. அதோட ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிளும் பார்க்க போகிறோம். காக்கலூர் ஆஞ்சநேயர் டெம்பிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. அங்கே ஆஞ்சநேயர் டெம்பிள் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. கோயில்கிட்ட வந்தாச்சு. இதுதான் கோயில் அங்கே தெரியுது, நாமம் போட்டிருக்கு பாருங்க. அதிலே பேர் போட்டிருக்கு, பக்தவச்சல பெருமாள் கோயில் போட்டிருக்கு. இது வந்து 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. இது 58வது 59வது திவ்ய தேசம். யாரெல்லாம் திருநெஞ்சவூர் பக்தவச்சல பெருமாள் கோயில் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கோபுரம் ராஜகோபுரம். இது மணி அடிக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய மணி. கொடிமரங்கிட்ட வந்தாச்சு. அம்பாள் வந்து இங்க சமுத்திரராஜன் கிட்ட கோச்சிட்டு வந்த நின்ற தலம் அப்படின்னு சொல்றாங்க. திரு அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமியை குறிக்கும். அதனாலதான் அந்த ஊர் பேர் திருநெஞ்ச ஊர் அப்படின்னு சொல்றாங்க. ரைட் சைட்ல இருக்கிறதா பெருமாள் சந்நிதி. ஃபர்ஸ்ட் நம்ம தாயார் சந்நிதி போயிட்டு வந்துட்டோம். தாயார் பேரே வித்தியாசமா இருக்கும். எண்ணெய் பெற்ற தாயார் அப்படின்னு போட்டிருக்கு. தான் அம்பாள் சந்நிதி, மகாலட்சுமி. ஓகே, அங்கேருந்து வெளியில வந்தாச்சு. இந்த என்ட்ரன்ஸ்குள்ள போனா பெருமாள் இருக்கார், பக்தவச்சல பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவியோடய இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கரடாழ்வார் இருக்கார். இதுக்கு நேரம் பெருமாள் இருக்கார். நல்ல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே லைட்டா எடுத்தேன். பெருமாள் சூப்பரா இருக்கார் பெருமாள். ராஜகோபுரம். சமீபத்துலதான் கும்பாபிஷேகம் நடந்ததா சொன்னாங்க. அங்க இருக்கிற சாமி வந்து ஆகஸ்ட் மாசம் நடந்ததா சொன்னாங்க. நேரா பாருங்க, அது சக்கரத்தாழ்வார் சந்நிதி இருக்கு. அதுக்கு ரைட் சைட்ல லாஸ்ட் என்ட்ரி போனீங்கன்னா ஆதிசேஷனோட சந்நிதி இருக்கு. இந்த பெருமாள் கோயில்ல தான் ஆதிசேஷனுக்கு வந்து தனியா சந்நிதி வச்சிருக்காங்க. எந்த பெருமாள் கோயிலையும் கிடையாது. இங்க ஆஞ்சநேயருக்கு, ஆண்டாள் அந்த மாதிரிலாம் தனித்தனியா சந்நிதி இருக்கு. சாமி கும்பிட்டு வெளியில வந்தாச்சு. வர வழியில பார்த்தா கிளி பாருங்க, மேல நின்று கத்திட்டே இருந்துச்சு. அம்பாள் கிட்ட கிளிதான் போய் நம்மளோட ஊர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து காக்கலூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போறோம். சின்ன கோயில் தான் ஆஞ்சநேயர். வீர ஆஞ்சநேயர் அவர் வந்து வந்தாச்சு ஊருக்குள்ள. இதான் கோயில். உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கல. ஆஞ்சநேயர் வந்து வீர ஆஞ்சநேயர் மலையை தூக்கிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு குளத்துல இருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இங்கேருந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. பாய்.